எங்களுக்கு கார் வேணாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார் சட்டசபையில். எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் 59 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கார் வேணாம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே நிதிச்சுமை இருக்கிறது, மக்களுக்கு வரி போட்டிருக்கீங்க, அப்புறமா கஜானா காலின்றீங்க. இதில் எதுக்கு அரசாங்கத்திற்கான செலவா? எங்களுக்கு வேணாம், கார் வேணாம். இந்த கார் பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குது. ஒரு எம்எல்ஏ காரே இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 190 எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கிறது, மற்றவங்களுக்கு கார் இல்லை அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கும் பொழுது, எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், அந்த ஃபைலை நான் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்போது ஆதவர்ஜுனா எழுந்து பேச ஆரம்பித்தார். சரிங்க, சொந்த வீடு 3 வச்சுருக்கீங்க சென்னையில். யாரோ உதயநிதி கேட்குறாரு, சொந்த வீடு 3 சென்னையில் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அரசு பங்களாவில் போய் தங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முடித்தார். இப்போ அதுக்கு வாடகை கட்டுறது, அதுக்கு வரி கட்டுறது அரசாங்கம் தானே, 3 பங்களா இருக்குதே அப்படின்னு. ஆனால் இவர் சொன்ன பிறகு தான் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அரசு பங்களாவில் தான் தங்குறார் அப்படின்னு. உடனே அவங்க கட்சியை சேர்ந்தவர் கே நேருன்னு நினைக்கிறேன், அவர் எங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து உள்ளவர், அவர் ஏன் அரசு பங்களாவில் தங்கக்கூடாதா, அவர் ஏன் தங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறமா செந்தில் பாலாஜி சம்மந்தமான விவாதம் வந்தபோது நிர்மல்குமார் கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அந்த பக்கம் தக 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 தகன்னு. ஏன்னா இந்த கரூர் தாங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த கரூர் சம்பவம் தான் தாவேக்காவை அஸ்தமனம் பண்ணணும் அப்படின்னு முன்னெடுக்கப்பட்டதாக இன்னும் விவாதம் இருக்குது. இன்னும் கூட பாருங்கள், கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு தான் பல பேச்சு பேசினாங்க. அப்படியே விட்டுட்டு ஓடிட்டு வந்துட்டீங்களே, 41 பேர் உயிராக இல்லையா, நீங்களாம் ஒரு தலைவனா, உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லையா, யார் விஜயை பார்த்து, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, கரூர் போய் பார்க்க மாட்டிங்களா, கரூர் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமா, இப்படியா சொல்லிட்டு சரி நான் கரூர் போகிறேங்க முதலமைச்சரான பிறகு, அந்த 41 குடும்பங்களுக்கும் நான் பணியாணை கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் கரூர் போகக்கூடாது, அதெல்லாம் எப்படி போகலாம், அதெல்லாம் கரூர் எல்லையை தொடக்கூடாது, ஓடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடு, போங்கன்னு சொன்னது நீங்கள் தான், போவாதன்னு உடனே கோர்ட்டுக்கு போனது நீங்கள் தான். இப்போ அந்த விஷயந்தான் கரூர் அப்படின்னாலே செந்தில் பாலாஜினாலே கரூர்.